சுவாமி ஐயப்பன் பிறந்த கதை காலத்துக்கு மேலான காலத்தில் தேவலோகத்தில் மகிஷாசுரன் என்ற ராட்சசன் அட்டூழியம் செய்தான். அவனை வெல்ல ஆண் பெண் இருவரின் சக்தியும் சேர்ந்த ஒரு தெய்வம் மட்டுமே முடியும் என வரம் பெற்றிருந்தான். அந்த தெய்வ குழந்தையே ஐயப்பன். அதனால் மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் தோன்றி மகாதேவன் சிவபெருமானுடன் சேர்ந்து ஒரு தெய்வத்தை உருவாக்கினார். ஒரு தங்கக்கோளில் மிதந்து பந்தள ராஜாவான ராஜசேகரன் வழிபாட்டுக்கு சென்றபோது காடில் கிடைத்தான். மணிகண்டன் என்றழைக்கப்பட்ட அந்த குழந்தை அறிவிலும் வில்லாற்றலிலும் தைரியத்திலும் அபாரமாக வளர்ந்தான். பின்னர் மகிஷியை அழித்து உலகத்திற்கு சமாதானம் கொடுத்தான். கடமையை நிறைவேற்றிய பின் மலை உச்சியில் சபரிமலையில் நிலை கொண்டார். அங்கேயே இன்று வரை சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளே. உங்களுக்கு அப்பா பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அம்மா பிடிக்குமா அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா.